யார் யாருக்கு எந்தெந்த துறை அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டே இருந்தது. தற்பொழுது அதற்கு விடை கிடைத்திருக்கிறது. பார்த்திருப்பீங்க யார் யாருக்கு எந்தெந்த துறை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படிங்கறத. முதல்வரின் கீழ் வந்திருக்கக்கூடிய துறைகளை எல்லாம் பார்க்கிறோம். நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, நிச்சயமாக கிட்டத்தட்ட அனுபவம் மிகுந்த செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை சார்ந்த விஷயங்கள் கையாளுவதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அது உள்ளபடியே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஏனென்றால் மற்றவர்கள் அனைவருமே புதியவர்களாகத்தான் பெரும்பான்மையானவர்கள் இருந்தார்கள். நீங்க சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களாக இருக்கலாம், கிட்டத்தட்ட ஆதவர்ஜன் அவர்களாக இருக்கலாம், மற்றவர்கள் அனைவருமே புதியவர்கள் தான். சட்டமன்றத்திற்கும் தமிழ்நாட்டிற்கு புதியவர்கள் தான், அமைச்சர் பதவிக்கும் புதியவர்கள் தான். அப்போ கிட்டத்தட்ட நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் செங்கோட்டையன் அவர்கள். அவருக்கு முக்கியமான இந்த நிதித்துறை சார்ந்த இலாகா ஒதுக்கப்பட்டிருப்பது என்பது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அதே போன்று தமிழ் வளர்ச்சித்துறை ராஜ்மோகன் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். அடிப்படையில் அவர் அரசியலுக்கு புதியவர் என்பது தமிழக வெற்றி கழகம் வருகை தந்த பின்புதான் அவர் கிட்டத்தட்ட அரசியல் மையத்தில் தீவிரமாக மாறுகிறார். அதற்கு முன்பு வரை அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர். அந்த அடிப்படையில் அது தமிழ் வளர்ச்சித்துறை என்பது அவருக்கு மிக பொருத்தமான ஒரு துறைகளில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஏன்னா தமிழ் வளர்ச்சித்துறையை பொறுத்தவரை ஆண்டிற்கு 6 போட்டிகள் நடத்துறாங்க. முதல்ல ரொம்ப குறிப்பாக பேச்சு போட்டி போன்ற இலக்கிய போட்டிகள். என்ன ஒண்ணு, முன்பெல்லாம் தலைவர்களுடைய பிறந்த நாளுக்கு போட்டிகள் நடக்கும். அதுல ரொம்ப குறிப்பா கலைஞர் அவர்களுடைய நினைவு நாளுக்கும் பேச்சு போட்டி நடத்தப்படுவது வழக்கம். அந்த போட்டிகள் எல்லாம் இனி இருக்கிறதா, அது எப்படி ஆக போகிறது என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய துறையும் அதுதான். மற்றபடி எதிர்பார்க்கப்பட்ட துறைகள் தான் பெரும்பாலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ராஜ்மோகனுக்கு பள்ளிக்கல்வித்துறையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, அதுவும் ரொம்ப முக்கியமான. நீங்க தமிழ் வளர்ச்சித்துறை, பள்ளி கல்வித்துறை, அதுல பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு, ஏற்கனவே அன்பில் மகேஷ் அவர்கள் பொறுப்பு வகித்த துறை. அந்த பள்ளி கல்வித்துறையை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட அதுவும் ஒரு தமிழ் சார்ந்த பணி தான். கிட்டத்தட்ட மாநில பள்ளி கல்வியில என்ன வகையான விஷயங்கள் முன்னெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்தலாம். அந்த பள்ளி கல்வித்துறையும் முக்கியமான ஒரு துறையாக இருக்கிற சூழல்ல அதுக்கும் ராஜ்மோகன் அவர்கள் சரியாக இருப்பார். ஏன்னா பள்ளி கல்வித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை இரண்டுமே சற்றேறக்குரிய ஒரே வகையான பணிகளை முன்னெடுக்கக்கூடிய பணிகள் தான் கடந்த காலங்களிலும் செய்யப்பட்டு வந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது அவர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை கொடுத்திருப்பது நான் முன்னரே குறிப்பிட்டதை போல ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல். ஏன்னா மற்றவர்கள் புதியவர்கள். அவர்களுக்கு நீங்க இப்பவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ரூபாய் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட விஷயங்களை அறிவித்திருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலேயே அவர் குறிப்பிட்டிருந்தார். பதவியேற்பு விழாவிலேயே முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருந்தார். நிதி சார்ந்த விஷயங்கள்லாம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவோம், அதனுடைய நாங்கள் சூழலை பார்க்கணும், 10 லட்சம் கோடி கடன் இருந்தது போன்ற விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருந்தார். அப்ப அவங்களுக்கு அந்த விஷயங்களெல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு வலுவான நபர் முதல்ல தேவை. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த நிதி சார்ந்த விஷயங்களை கையாள்வதற்கு, பேசுவதற்கு, அது தொடர்பான தரவுகளை சொல்வதற்கு, அது மற்றவரையும் விட செங்கோட்டையன் அவர்கள் அதற்கு ரொம்ப பொருத்தமான சாய்ஸ் தான் பாக்குறேன். அந்த வகையில் இந்த அமைச்சரவை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தான் அதை நான் புரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு இவ்வளவு தாமதமும் கொஞ்சம் கவனத்திற்குள்ளானது. கிட்டத்தட்ட 3000 கோப்புகள் வரையிலும் பெண்டிங்ல இருக்க அமைச்சர்கள் நியமனம் முழுமையாக முடியாததுனால அப்படின்னு தொடர்ச்சியான தகவல்கள் வந்துட்டு இருக்கிற சூழல்ல இது முதல் கட்டமாக இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த துறைகள்லயாவது கொஞ்சம் கூடுதல் கவனமும் சிரத்தையும் செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் தான் பாக்குறேன். அமைச்சர் நிர்மல்குமார் கிட்ட நம்ம பேசுறோம். அமைச்சரவை விரிவாக்கம் எப்போது இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பட்சப்போ தேவைப்பட்டால் முதல்வர் அதை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இதை? இல்ல, அது தேவைப்பட்டால் என்கிற இடம் தவறான இடம். அமைச்சரவையை விரிவாக்கம் செய்ய வேண்டியது அவசியம். அது தேவை நிமித்தம் கிடையாது. அது அடிப்படை தேவை. முதல்ல கிட்டத்தட்ட தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் இருக்கிறது தான் நீங்க அந்த துறைகள்ல கோப்புகள் உடனுக்குடன் கையெழுத்தாகும். அது தேவைப்பட்டால் என்கிற வார்த்தை ஒரு சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட இது கடமை, ஒரு சட்டப்பூர்வமான ஒரு கடமைன்னு கூட தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட நீங்க அமைச்சர்களை உடனுக்குடன் நியமிப்பது, அந்த துறைகளை முடுக்கி விடுவது. ஆனா 2 நாட்களாக பாக்குறோம் தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினர்களே களத்துல செயல்படதான் செய்கிறார்கள். அதையும் நம்ம மறுத்துவிட முடியாது. கிட்டத்தட்ட நேற்று முழுவதுமே பல அரசு மருத்துவமனைகள்ல பல தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆய்வு செய்திருக்காங்க. அமைச்சர்கள் தவிர்த்து பார்த்தாலுமே நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களே போய் ஆய்வு பணிகள்லாம் மேற்கொள்கிறாங்க. நேற்று அது ஒரு பேட்டர்னாக இருந்தது. பல ஊர்களையும் அதே பணியை சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்தாங்க. பட் அதை தாண்டி அமைச்சர்கள் புதிதாக பொறுப்பேற்கும் போதுதான் துறை சார்ந்த கோரிக்கைகள் நிறைய முன்னெழுப்பப்படும். அவர்கள் போய் சந்திப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த துறை சார்ந்த அலுவலர்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு இணக்கம் ஏற்படணும். அதெல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டால் என்கிற இடத்தை விட அது அத்தியாவசியமானது, அது அவசியமானது, மிகவும் அவசரமானது கூட அப்படின்னு தான் நான் அதை உள்வாங்கிக்கிறேன். நம்ம இந்த முதல்வருக்கு கீழே வந்திருக்கக்கூடிய துறைகள் பத்தி பார்த்தோம்னா, தேர்தல் பிரச்சாரத்திலேயே முதல்வர் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு, இளைஞர் நலன், மகளிர் இதெல்லாமே என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலில் மிகப்பெரிய விஷயமாக இந்த விமன் சேஃப்டி அப்படிங்கிறதும் இருந்தது. தற்பொழுது அந்த துறைகள் முதல்வருக்கு கீழ் தான் வந்திருக்கிறது. இது எப்படி புரிஞ்சுக்கப்படும் பொதுமக்களால்? இல்ல, இது பொதுமக்களால் மிகவும் வரவேற்கப்படும் தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே அவர் சொன்னதை போலவே 3 கையெழுத்துகள் போடும் பொழுதே சிங்கப்பெண்கள் பாதுகாப்பு படை என்கிற ஒரு விஷயத்தை போட்டு விட்டார். நீங்க பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு பாக்குறப்ப நீங்க சட்டம் ஒழுங்கு, காவல்துறை என்பதை தாண்டி 2 விஷயங்கள் பெரிய அளவில் அதுல கோலோச்சம்.
ஒன்று அதற்கு மாற்றாகத்தான் சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை என்பது வந்ததாக இருக்கலாம். இன்னொன்று கஞ்சா போதை கலாச்சாரம், அதனுடைய நீட்சி தான் பெண்களுக்கு ஏற்பட்ட பாலியல் தொல்லைகள் தொடர்பான விவகாரங்கள். அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அவர் கிட்டத்தட்ட ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்பது போன்ற சில திட்டங்களை அவர் அறிவித்திருந்தார். அந்த புள்ளியும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. முதல்வரின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்த துறைகள் இருப்பது உள்ளபடியே அது ஒரு மக்களால் வரவேற்கப்படும். பட் என்னன்னா அவருக்கு அதுக்கான நேரம் இருக்கணும், கூடுதல் நேரத்தை இதற்கும் ஒதுக்கணும். துறைகள் கீழே இருப்பது மட்டுமே போதுமானதாக இருந்து விடாது. அந்த துறைகள்ல அவரை கவனம் செலுத்துவார். இருந்தாலும் அது கிட்டத்தட்ட கூடுதல் சிரத்தையும் அக்கறையும் எடுக்கணும் அப்படிங்கறதுதான் எதிர்பார்ப்பாக இருக்கும். இதுல நகராட்சி நிர்வாகம் அப்படிங்கறதே ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட். ஆனா அதுவுமே தற்பொழுது முதல்வருடைய கீழ் தான் வருகிறது. அதை எப்படி பாக்குறது? இல்ல, அது எல்லாமே அவங்க அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது பிரிச்சு கொடுப்பாங்கன்னு தான் நான் பாக்குறேன். இப்போதைக்கு இப்படி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் பாக்குறேன். நீங்க ஏறக்குறைய கடந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் தனியாகவே ஒரு அமைச்சர் கே நேரு அவர்களுடைய துறையின் கீழ் இருந்தது, நகரம் போன்ற பகுதிகளில். அப்ப கிட்டத்தட்ட நீங்க இது இப்பொழுது வேற வழி இல்லாமல் அவர்கள் அனைத்து துறைகளையும் பெரும்பான்மையான துறைகள் முதல்வரின் கீழ் இருப்பது போன்று தோற்றம் தருகிறது. அமைச்சரவை விரிவாக்கத்தின் போது இதுல சில துறைகள் மாற்றம் செய்யப்படும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இதுவே முழுமையானது அல்ல, இன்னும் விரிவாக்கம் செய்வாங்க. விரிவாக்கம் செய்யும் போது இதுல இருந்தும் சில துறைகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு தான் பாக்குறேன். கடந்த ஆட்சியில விளையாட்டுத்துறை உதயநிதி ஸ்டாலின் பார்த்துட்டு இருந்தாரு. தற்பொழுது அமைச்சர் ஆதவர்ஜனாவுக்கு அந்த துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை எப்படி பார்க்கலாம்? இல்ல, விளையாட்டுத்துறைக்கு ஆதவர்ஜனா மிகவும் பொருத்தமானவரும் கூட. அவர் கிட்டத்தட்ட விளையாட்டு கழகங்களில் ஏற்கனவே பல்வேறு பொறுப்புகளில் இருந்தவர். அதை தாண்டி அவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் ஒரு தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட ஒரு 6 மாதங்களுக்குள்ளாகவே கடைக்கோடி கன்னியாகுமரியில் கூட ஒரு சில விளையாட்டு போட்டிகள் எல்லாம் தொடங்கி வைத்திருந்தார். தமிழகம் முழுவதும் அவர் ஏற்கனவே விளையாட்டு வீரர்களோடு தொடர்பில் இருக்கிறார். விளையாட்டு மைதானங்கள் பற்றிய புரிதல் அவருக்கு இருக்கிறது. அவரே ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் என்கிற அடிப்படையில அந்த துறைக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம் என்பதை நோக்கி கடைசி அந்த ஆட்சியினுடைய இறுதியில் முன்னாங்க. பல தொகுதிகள் அதெல்லாம் உருவாக்குறாங்க. அந்த பணிகளையும் இவர்கள் கூடுதல் கவனமும் சிரத்தையும் செலுத்தணும் அப்படிங்கறதா எதிர்பார்ப்பாக இருக்கு. மற்றபடி ஆதவர்ஜனா அந்த துறைக்கு ரொம்ப பொருத்தமானவர் அப்படின்னு தான். இந்த அமைச்சரவையில முக்கியமான கவனம் பெற்றவர்களாக நம்ம கீர்த்தனா மற்றும் டாக்டர் பிரபு இவங்க 2 பேரையுமே சொல்லலாம். தற்பொழுது கீர்த்தனாவுக்கு தொழில்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, டாக்டர் பிரபுவுக்கு கனிம வளத்துறை ஒதுக்கி இருக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறது? ஆமா, கனிம வளத்துறை என்பது கிட்டத்தட்ட ஒரு பெரிய துறை. அதுல பல முறைகேடுகளும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய துறை. அது ஒரு புதியவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு ரொம்ப பொறுப்பும் அக்கறையுமாக அதை செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட கனிம வளத்துறை என்பது இயற்கை வளங்களோடு நேரடி தொடர்புடையது. அவருக்கு இன்னொரு சிக்கல் கூட இருக்கிறது. இயற்கை வளங்களை காக்க வேண்டும் என்று போராடியவர் சீமான், அவரை வீழ்த்தி இருக்கிறார் காரைக்குடி தொகுதியில. அவர் இயற்கை வளங்களை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களை தொடர்ந்து உங்களுக்கு தெரியும் களமாடி வருவது இயற்கை சார்ந்து சுற்றுச்சூழல் சார்ந்த புரிதலோடு தான் அதிகமான களமாடினார். கடல் மாநாடு தொடங்கி பல விஷயங்களை தொடர்ந்து அவர் கடந்த 5 ஆண்டுகள்ல நிறைய முன்னெடுத்தார். அவரை போன்றவர்களை வீழ்த்தி இருக்கிற பொழுது அவருக்கு அந்த துறை வழங்கப்பட்டிருக்கிறது என்பது கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அதை நான் பாக்குறேன், கனிம வளத்துறையை. அப்ப கனிம வளத்துறை என்பது அவர் ரொம்ப தீவிரமாக அதை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு. அது ஒரு பெரிய பாரமாக மிகுந்த துறை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது பிரபு அவர்கள் புதியவர், அது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் என்பதுதான் பாக்குறேன். அதை தாண்டி நீங்க தொழில்துறை கீர்த்தனா அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அமைச்சரவை அன்று பொறுப்பேற்றவர்களே அதிகமான சர்ச்சையில் சிக்கியவர் கீர்த்தனா அவர்கள் தான். மாற்றுத்திறனாளிகள் அவர்கள் குறித்து அவர் உச்சரித்த ஒரு வார்த்தையாக இருக்கலாம். தாவேகாவினர் அவருடைய வாகனத்தை பயன்படுத்துறாங்கன்னு அந்த சமூக வலைதளங்கள்ல வந்த தகவல்களாக இருக்கலாம். இதையெல்லாம் தாண்டி அவருக்கு தொழில்துறை என்பது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை. தொழில்துறை சார்ந்துதான் ஒரு மாநிலத்தினுடைய வளர்ச்சி கட்டமைக்கப்படும். அது எல்லாமே புதிய முகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப என்னன்னா அனுபவசாலிக்கு நிதியை கொடுத்து விட்டார்கள், மற்றவர்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட அதிக பாரம் தான் இது எல்லாமே. பட் அவர்களுக்கு புதியவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். அமைச்சரவையிலும் அவர்கள் கிட்டத்தட்ட கோலோச்சினால் அல்லது வெற்றி பெற்றால்தான் அது தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் கை கொடுக்கும். அதை உணர்ந்து செயல்படுவார்கள் நம்புவதை தவிர கண் முன்பு வேறு வாய்ப்பு இல்லைன்னு தான் பார்க்கிறேன். நிச்சயமாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுவாமிநாதன். நமது தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக அமைச்சரவையில் யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் என்று ஒதுக்கப்பட்டிருக்கின்றன, உங்களுடைய பார்வை என்ன? துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது மகிழ்ச்சியான விஷயம்தான். காரணம் என்னவென்றால் துறைகள் ஒதுக்கீடு செய்யப்படாவிட்டால் துறை செயலாளர்களால் பணியாற்ற முடியாது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 2.5 மாதம் அரசு நிர்வாகம் தேர்தல் காரணமாக பணியாற்றவில்லை. அந்த ஸ்தம்பித்த நிலையை மேலும் நீட்டிப்பது அழகல்ல. இப்போது துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட முக்கியமான துறைகளுக்கு எல்லாமே அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார்கள். எனக்கு பிடித்தமான நியமனங்கள் எது என்று பார்த்தால் பள்ளி கல்வித்துறை, எழும்பூர் எம்எல்ஏ திரு ராஜ்மோகன். ஒரு சமூக நீதியும் கூட அதுல இருக்கிறது.
பழைய கல்வித்துறை திமுக ஆட்சியின் கல்வித்துறை அமைச்சரோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவருக்கே செய்தித்துறையும் வழங்கப்பட்டிருக்கிறது. அது கொஞ்சம் கூடுதல் சுமையாக இருக்கும். காரணம் பள்ளி கல்வித்துறை பெரிய துறை. அது இன்னும் சொல்ல போனால் அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளி இரண்டுக்குமே அவர்கள் பொறுப்பாளர்கள் ஆவார்கள். மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் அதே பொறுப்பின் கீழ் தான் வரும். ராஜ்மோகன் அவர்கள் சிறப்புடன் பணியாற்றுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். டாக்டர் அருண்ராஜ் அவர் ஏற்கனவே அரசு மருத்துவராக பணிபுரிந்தவர், அதுவும் ரொம்ப ரிமோட் ஏரியால பணிபுரிந்தவர். பெரிய அளவுக்கான அனுபவம் இருக்கிறது. ஹெல்த் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு துறை. நமது அரசு மருத்துவமனைகள், அகில இந்தியாவிலும் புகழ்பெற்ற மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன. அதையும் அவர் திறம்பட நிர்வகிப்பார் என்றுதான் நான் நினைக்கிறேன். இது போக நிர்மல்குமார் அவர்கள், அநேகமாக அவரை அனைவருக்குமே தெரியும். அதுவும் குறிப்பாக நமது தொலைக்காட்சி சர்க்கிள்களிலும் அவரை தெரியும். அவருக்கு 2 துறைகள், ஒன்று வழக்கறிஞராக சட்டத்துறை, இன்னொன்று மின்சாரத்துறை. 2 துறையும் ரொம்ப முக்கியமானது. மின்சாரத்துறை மிக மிக முக்கியமானது. சிறப்புடன் பணியாற்ற வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட வாழ்த்துகள். சில முக்கிய துறைகளுக்கு இன்னமும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. உதாரணமாக வேளாண்மை துறை, வனத்துறை, இதற்கெல்லாம் உயர்கல்வித்துறை, இதற்கெல்லாம் இன்னமும் அமைச்சர்கள் இல்லை. ஒருவேளை கூட்டணி கட்சி காங்கிரஸ் கட்சியோ அல்லது அதிமுகவிலிருந்து இப்போது பிரிந்துள்ளவர்களோ யாருக்கேனும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கலாம். அதுபோக ஏற்கனவே தாவேகாவில் 9 அமைச்சர்கள் என்பது நிச்சயமாக போதாது. கூடுதல் அமைச்சர்கள் தேவை. குறைந்தபட்சம் ஒரு 30 அமைச்சர்கள் நமக்கு தேவை. எனவே தாவேகாவிலும் சிலருக்கு ஒதுக்கீடு செய்யலாம் என்பது முதலமைச்சரின் சிந்தனையாக இருக்கக்கூடும். பொதுவாக முதலமைச்சர்கள் என்னென்ன துறைகளை கையில் வைத்துக் கொள்வார்களோ அந்த துறைகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவர் கையிலே வைத்திருக்கிறார். குறிப்பாக அவர் அடிக்கடி வற்புறுத்துகிற குழந்தைகள் நலம், பெண்கள் நலம், இதற்கெல்லாம் சிறப்பு கண்காணிப்பு, இதையெல்லாம் அவரிடம் வைத்திருப்பது என்பது சரிதான். IAS IPS எப்போதுமே முதலமைச்சரிடம் தான் இருக்கும். சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறை, அதையும் அவர் வைத்திருப்பது சரிதான். மற்றபடி செங்கோட்டையன் அவர்களுக்கு நிதித்துறை ஒதுக்கப்பட்டிருப்பது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. நிதித்துறை என்பது பெரிய அளவுக்கு ஒரு ஃபீல்டு உள்ள துறை என்று சொல்ல முடியாது. ஆனால் எப்படி நினைத்திருப்பார்கள் என்று நான் யூகிக்கிறேன் என்றால், நிதித்துறைக்கான பணி இந்த முறை அதிகம். காரணம், தாவேகாவின் பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு நிதி சுமை இருக்கும். எனவே பிற துறைகளோடு கலந்து ஆலோசித்து, பிற துறை அமைச்சர்களோடு துறை செயலாளர்களோடு கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு சீனியர் அமைச்சர் தேவை என்று நினைத்திருப்பார்கள். ஒரு காலத்திலே அப்படியான ஒரு பொறுப்பை நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் திறம்பட வகித்தார். ரொம்ப சீனியர், திராவிட இயக்கத்தின் ரொம்ப சீனியர்களில் அவர் ஒருவர். கிட்டத்தட்ட அதே சீனியாரிட்டி செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கிறது. எனவே பெரிய களப்பணியாற்றக்கூடிய துறை கொடுக்காமல் கோட்டையிலே அமர்ந்து நிதித்துறையின் செயல்பாடுகளை கவனித்துக் கொள்வதற்கு அவர் பொருத்தமானவர் என்று முதலமைச்சர் கருதி இருக்கலாம். பொதுவாக அமைச்சர்களுக்கான துறை ஒதுக்கீடு என்பது நமக்கு அவர்களது பணித்திறமை போக போகத்தான் தெரியும். ஆனால் அனுபவம் குறைந்தவர்கள் என்று மதிப்பு போட வேண்டாம். துறை அதிகாரிகள் நல்ல அனுபவஸ்தர்களாக இருந்தாலே போதும். அவர்கள் அமைச்சர்களை கூடுமான வரைக்கும் அமைச்சர்களை ஒத்திட்டு செல்வார்கள். அவர்களுக்கான அந்த கைடன்ஸ் என்பது துறை அதிகாரிகளிடமிருந்து கிடைத்துவிடும். ஏற்கனவே அதற்கேற்றவாறு துறை அதிகாரிகள் போட்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். சில துறை செயலாளர்கள் நியமனங்களை பார்க்கும்போது அப்படி தெரிகிறது. ஆக ஒட்டுமொத்தத்திலே அமைச்சரவையின் துறை ஒதுக்கீடு எல்லாமே நடந்தேறி இருக்கிறது. திங்கட்கிழமையிலிருந்து தமிழக அரசின் நிர்வாகத்திலே புதிய சுறுசுறுப்பு தெரியும் என்பது எனது எதிர்பார்ப்பு. நீங்கள் சொன்னது போல இன்னும் முக்கியமான பல துறைகளுக்கு அமைச்சர்கள் ஒதுக்கப்படவில்லை. இப்ப கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் என்கின்ற காரணத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. அதற்காகத்தான் இன்னும் ஒதுக்கப்படவில்லையா? அப்படிதான் நான் நினைக்கிறேன். அது இதுல சிலருக்கு துறைகள் கூடுதலாக இருக்கிறது. அவர்களிடமிருந்து துறையை பிரித்தும் கொடுக்கலாம். அப்படி அதுவும் எப்போதும் சாத்தியம்தான். ஆனால் கூட்டணி கட்சிகளில் கொஞ்சம் சீனியர்கள் இருக்கிறார்கள். அதாவது காங்கிரஸ் கட்சியிலும் சரி, அதே போல ஒருவேளை CV சண்முகம் தலைமையிலானவர்களுக்கு துறை ஒதுக்கீடு செய்யலாம், அமைச்சர்கள் ஆக்கலாம் என்று முடிவு செய்தால் சரி, சட்ட பிரச்சனை இருக்கு. சட்ட பிரச்சனையை தாண்டி வர வேண்டும். கண்டிப்பாக அட்வொகேட் ஜெனரல் அவர்களின் அபிப்பிராயம் கேட்க வேண்டும், சட்டத்துறையின் அபிப்பிராயம் கேட்க வேண்டும். முன்னதாக சட்டமன்றத்திலே சபாநாயகர் 2 அணிகள் இருக்கின்றன என்பதற்கான ஒரு ரெகக்னிஷன் கொடுக்க வேண்டும். அதாவது அதிமுக 2ஆக இருக்கிறது, ஒன்று EPS தலைமையிலானது, ஒன்று CVS தலைமையிலானது என்பதற்கு முதலிலே சட்டப்பேரவை தலைவர் அங்கீகார கடிதம் கொடுக்க வேண்டும். அங்கீகார கடிதம் கொடுத்தாலே உடனடியாக அது நீதிமன்றத்துக்கு சென்று விடும். எனவே பல கட்ட அமில சோதனைகளை தாண்ட வேண்டியது இருக்கிறது. என்றாலும் கூட துறைகளை அவர்கள் இதற்காக நிலுவையில் வைத்திருக்கலாம். ஆனால் சிறிய மந்திரி சபையை வைத்து கூட சிறப்பாக தமிழ்நாடு அரசு நிர்வாகம் செய்திருக்கிறது. ஒரு காலகட்டத்திலே, அண்ணா காலகட்டத்திலே 7 8 தான் மொத்த அமைச்சர்களே, அவ்வளவுதான். ரொம்ப சிறிய அமைச்சரவையிலே சில அனுகூலங்களும் இருக்கின்றன. அமைச்சர்களுக்குள்ளே பெரிய கோஆர்டினேஷன் இருக்கும்.
இங்கு ஒரே ஒரு பிரச்சனை, சென்னையிலே அமைச்சர்களின் எண்ணிக்கை மிக அதிகம். காரணம், தாவேகாவின் முக்கிய தலைவர்கள் எல்லோருமே சென்னையில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எனவே சென்னையில் அமைச்சர்கள் எண்ணிக்கை அதிகம், அமைச்சர் பிரதிநிதித்துவம் இல்லாத மாவட்டங்களும் இதுல இருக்கும். அந்த பிரச்சனைகளை தான் எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகள் ஒதுக்கப்படுவது இயல்புதான். இப்ப இந்த அமைச்சரவையை பார்க்கும் பொழுது கூடுதல் சுமையாக இருக்குமோன்னு தோணுதா? ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகள் இருக்கின்றன. சில துறைகள் பெரிய துறை, உதாரணமாக பள்ளிக்கல்வித்துறையும் செய்தித்துறையும் ராஜ்மோகன் அவர்களுக்கு இரண்டுமே முக்கியமான துறைகள். பள்ளிக்கல்வித்துறை மிகப்பெரிய துறை. காரணம், பல்லாயிரக்கணக்கான அரசு பள்ளிகள் இருக்கின்றன, அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கின்றன. முழு நேர கவனிப்பா சரியாக போய்விடும். ஏராளமான ஆசிரியர் மாறுதல்கள், பணியிட மாறுதல்கள், அதில் இருக்கிற பிரச்சனைகள். எனவே ஒரு காலகட்டத்தில் அதை பிரிக்க வேண்டியது வரும் என்பதுதான் எனது கருத்து. மற்றபடி சுகாதாரம், மருத்துவத்துறை, ஹெல்த் மினிஸ்ட்ரி அது நீட்டாக போய்விடும் என்று நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய எக்ஸ்போஷர் இருக்கு. அருண்ராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய, அதில் அவரே பணியாற்றி இருப்பதால் பெரிய எக்ஸ்போஷர் இருக்கு. அதெல்லாம் நீட்டாக போய்விடும் என்று நினைக்கிறேன். முதலமைச்சரிடம் இருக்கும் சில துறைகளை கூட அவர் பகிர்ந்து கொடுக்கலாம், அது உண்டு. திரு ஸ்டாலின் அவர்களே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். முக்கியமான துறை வனத்துறையும் கூட. வனத்துறையில அது போட்டே வேண்டும். அது ஒருவேளை கூட்டணி கட்சி தலைவர்களுக்காக நிலுவையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை. காரணம், கூட்டணி கட்சிக்கும் ஒரு முக்கிய துறை கொடுக்க வேண்டும். ரொம்ப எளிமையான துறைகளை கொடுக்க முடியாது. ஒருவேளை அப்படியான எண்ணம் இருக்கிறதா என்பது நமக்கு தெரியவில்லை. அப்படி இருக்குமோ என்று நான் யூகிக்கிறேன். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொழில்துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதில் ரொம்ப அதிக கவனம் செலுத்தி வரக்கூடிய இந்த சூழல்ல தொழில்துறை கீர்த்தனாவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? வயதில் இளைய ஒரு அமைச்சர், ஆனால் இளையவர் குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவர்களுக்கான அனுபவம் இருக்கும். விருதுநகர் சிவாஜி பகுதியை சேர்ந்தவர், ஏற்கனவே அங்கு தொழிலகங்கள் மிக மிக அதிகம். அவருக்கான அனுபவத்தையும் அவருக்கான அந்த வழிகாட்டுதலையும் துறை அதிகாரிகள் கொடுத்தாலே போதும். துறையிலே இருக்கிற மூத்த அதிகாரிகள் அவர்கள் வழிகாட்டுகின்ற விதமாக ஒரு அமைச்சர் நடந்து கொண்டாலே போதும். எங்கள் காலத்திலே அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது மிக இளைய காரணம், உதாரணமா விவசாயத்துறை குழந்தைவேல் அவர்களிடம் இருந்தது. வயதுல ரொம்ப என்னுடன் கல்லூரி சில ஆண்டுகள் சீனியராக அவர் கிளாஸ்மேட். அப்படி இருந்த நிலைமைதான். ஆனால் எனவே வயதில் குறைந்தவர். தமிழக அரசிற்கான அமைச்சரவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த அமைச்சருக்கு எந்தெந்த துறை என்கின்ற விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன. அமைச்சர் கீர்த்தனாவிற்கு தொழில் மற்றும் முதலீட்டுத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய்க்கு பொது நிர்வாகம், மகளிர், இளைஞர் நலன், மாற்றுத்திறனாளிகள் துறை, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் விநியோகம் ஆகிய துறைகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன.